Hi guys, thanks for joining. Wait for 5 more minutes for the people to join and then we'll start with it. Hey, hi. Hi Arun. Hey, hi, ஒரு ரெண்டு விக்ரம் ப்ரோ. நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நீங்களும் டிராவலுக்குலாம் பண்ணுறீங்க இன்டு த வேர்ல்ட் செம்மையாக அவாய்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஆடியோ சரியா கேட்கல, என்ன சொன்னீங்க? நீங்களும் டிராவல் பண்ணிருக்கீங்க இன்டு த வேர்ல்ட் அவாய்ட். அது அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லைங்க. Okay, we'll get started. You guys can enable video. Yes, Arun. I think Suraj is informed. I'm actually traveling, Okay. so I can't be able to. Very apt for the film. Okay. அருண், நீங்க உங்களால வீடியோ ஹாய். ஜெயஸ்ரீ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, so yeah, பாத்தீங்க and I watched the movie just 2 days before the part. 2 days before the part. It was nice. I mean, it was different. வந்து இந்த படம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்தது இல்லை. பிகாஸ் இட் வாஸ் ரியலி இன்ட்ரிகிங் ஃபார் மீ. இந்த டைட்டிலே வந்து போர் அடிக்குமோ அப்படின்றதுனால நான் பார்க்காம இருந்தேன். பட் ஸ்லோலி இட் ஒன் மீ ஓவர். லைக் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த நரேஷன், லைக் லைக் ரீடிங் அ புக். ஒரு புக் படி, ஐ மீன் இட் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் புக். ஸோ அதனால அப்படியே படிக்கும்போது அப்படியே அந்த நரேட்டர் மாறி மாறி நரேஷன் போறது, இட் வாஸ் சோ குட். லைக் ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டரோட நம்ம டிராவல் பண்றது, அவனோட ஒரு வெஞ்சர்ஸ்ல நம்ம கூட இருக்க மாதிரி. சரி, அப்படியே அவன் கூட ஜேர்னில அப்படி கூட போயிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்ஸ் செம்ம ஷார்ப்பா இருந்துச்சு. ஊரெல்லாம் நிறைய டைலாக் நோட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் கடைசியில சொல்றப்ப அந்த மைண்ட்ஸ் டு லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய டைலாக் செம்மையா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் டூ குட் பெர்ஃபார்மன்ஸ். ஷான் பென் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க கேள்விப்பட்ட ஞாபகம் இல்லை. ஷான் பென் அவனோட நரேஷன் தான் அது. ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு படம். ஐ மீன் அந்த எண்ட் ஆஃப் த மூவி I couldn't. I mean, I actually had a tear, I think. So I loved it. I loved it. I loved it really. Like I didn't expect to love the movie like this much. And இன்னொரு என்னன்னா ரிலேட்டபிள் ஃபேக்டர். லைக் எனக்கும் அடிக்க தோணும், இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஓடி போயிட்டு தோணும். லைக் அந்த அவ்வளவு ரிலேட்டபிளா இல்ல. லைக் ஐ வாண்ட் டு எங்கேயாச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஓடி போய் இங்க வாழக்கூடாது அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ when he actually does that, it was, I mean, he does it for different reasons. பட் எனக்கு அந்த இது இட் வாஸ் பிலோசாபிக்கல் அண்ட் ப்ரொஃபவுண்ட் அண்ட் பெயின்ஃபுல். அந்த எண்டிங் அந்த அவங்க அப்பா அழுகிறதுலாம் கடைசியில் அந்த ஃபீலிங்கா இருந்துச்சு. கடைசியில இட் வாஸ் a great movie. I loved it. I think I will chip in. I will chip in when I have anything else to say. It was too good. Arun, your comments. எனக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். இப்போ சின்ன வயசுல இருந்து அடிக்கடி நான் ரொம்ப பிடிச்ச மூவினா இந்த மூவி தான் சொல்லுவேன். ஆனா நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த அப்போ பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசா வந்து கொஞ்சம் நிறைய பேட் டிசிஷன் எடுத்தாரு. எல்லாருமே இந்த ஒரு டிராவல் ஃபார் ஸ்பீக்கிங் ட்ரூத் அந்த மாதிரி ஒரு பிலாசபிக்கல் ஐடியா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போய் வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இந்த மூவில ரொம்ப நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சியான் பையனோட டைரக்ஷனு, இவங்க மியூசிக் எடி வெட்டரோடது, அந்த பிளேலிஸ்டா நான் அடிக்கடி கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த டைலாக்ஸ், இந்த பார் சீனு, நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்துல இந்த படம் முடியும் போது ஒரு மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவலா முடிக்கிறது ரொம்ப நிறைய பாசிட்டிவ். ஆனா வந்து இந்த கிரெடிட் அது மாதிரி கொஞ்சம் நிறைய பார்க்காம கொஞ்சம் நிறைய பேட் டிசிஷன் தான் எடுத்துக்காரு ப்ரோ கடைசியில தோணுச்சு. இருந்தாலும்
மூவி வைஸ் ரொம்ப நல்ல மூவி. இது ஒரு நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க தானே? ஆமா, ரொம்ப சின்ன வயசுலயே பார்த்துட்டேன் நினைக்கிறேன். Okay. ரொம்ப பிடிச்ச படம். எனி டிஃபரன்ஸ் அப்ப பார்த்ததும் இப்ப பார்த்ததும்? Because அப்ப வந்து ரொம்ப அதான் அவங்க வந்து ரொம்ப ஸ்டபனா அந்த மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து இது மாதிரி இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்காம கடைசியில இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லா இருந்ததுல இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்கலாம், நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம். அதானே கேரக்டரே அதுதானே. கரெக்டா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பேசிக் விஷயமே மிஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அந்த இடத்துல வாழ்றவங்க அது மாதிரி அவங்களோட இன்டர்வியூல பார்த்து his character is controversial. I mean, படத்துல பார்க்கலாம் இருந்துச்சு, but there is, I mean, the way he goes with this not really acceptable. இல்ல என்ன விஷயத்துல சொல்றீங்க? இல்ல, just how he is okay to end up ties with everyone. Like அவங்க தங்கச்சி அவங்க அப்பா அம்மா பண்ண தந்ததுக்காக தங்கச்சியை விட்டுட்டு போறான் and கேட்க மாட்டான். I mean, he's just 23 and he wants, and he thinks he's different, but he's not really different in the மாதிரி தான் தோணுச்சு. Like he wants to experience life, and I mean, yeah, I accept that the endless cycle இருக்கும், like it is all fateful in the normal life அப்படின்றதும் okay, it's acceptable. But how he goes with, I mean, he's abruptா எல்லாத்தையும் விட்டுட்டு he just goes because he had a bad childhoodனால he chooses to punish those who actually like him. Like அந்த ரெய்னி அவங்க கேரக்டர் அவங்க தான் இருந்துச்சு. Like he doesn't he listens to them, but doesn't actually value the things. இந்த பிரான்ஸா கடைசியில வருவாரு வந்து ஒரு தாத்தா, அவரு சொல்றதையும் he doesn't accept. He's just too young, but he doesn't accept them, the real human values. புக்ல படிக்கிறது வெளியே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறான், பட் வீட்டுல சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டான். ஸோ கேரக்டர் நல்லா இருந்தாலும் இட் இஸ் நாட் really acceptable for me. Actually, it's more out of frustration, depression தான். இவனுக்கு வந்து அந்த அவனால இப்ப நம்மளுக்கு எப்படி சில விஷயம் சில பேர் பண்ணப்போ புரிஞ்சுக்கவே முடியாதோ, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த நம்ம நார்மல் லைஃப் இவனால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. கரெக்டா? ரிபெல்லிங் எவ்ரி டைம். அவன் அப்படிதான். அந்த பார்ட்லாம் ஃபைன் தான். அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டர் கியர்ஸ் இது மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் சேஃபா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையானது எடுத்து போயிருக்கல, அவ்வளவுதான். இல்ல அதுதான் அவன் அந்த he doesn't have that sanity. அவனுக்கு வந்து இந்த சேவ் பண்ணி இது பண்ணணுங்கிறது ஒரு 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 விஷயமே இல்ல. ஒரு புக் இருக்கு வால்டன், சரியா? அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் போய் ஒரு அவனுக்குன்னு ஒரு வீடு கட்டி வாழ்வான். அது 1 or 2 years ஆயிரும் அந்த வீடு கட்டுறதுக்கே. அதுதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த புக்கு. அதே சோ இப்ப நீங்க அந்த புக் படிச்சோம்னா அதோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி தோணாது. நம்ம வாழ்றதுக்கு நம்ம செல்ஃப் சஸ்டைனபிளா நம்ம மட்டுமே ஒண்ணு உருவாக்கி அதுல நம்ம வாழ்றோங்கிறப்போ அது சரியான ஃபீல். இந்த புக் படிக்கிறப்போ அப்படிதான் தோணும். இது வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து இட்ஸ் மோர் லைக் கமிங் ஆஃப் ஏஜ் மூவி இல்ல இது. அதுல வால்டன் சென்சிபிலிட்டி இருக்கும் ஒரு மாதிரி. அதுல வந்து ஆமா இல்ல நம்ம வாழ்றதுக்கே இவ்வளவு பேர் நம்மளுக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு வீடு கட்டி நம்மளால தனியா வாழ முடியும், அதோட பெரிய விஷயம் இல்ல. அவங்க ஒருத்தன் மட்டும் தனியா கட்டுவான் அந்த வீடு காட்டுல. அந்த மாதிரி சென்சிபிலிட்டி இல்ல. பட் நீங்க சொல்றது புரியுது. பட் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. எனக்கு கான்ட்ரோவர்ஷியல் ஆச்சு. லைக் எதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து படம் ஒர்க் ஆச்சு. கேக்குதா? கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? கேக்குதா? இப்ப கேக்குதா? எனக்கு வந்து படம் ஒர்க் ஆச்சு. பட் அதான் அந்த கோர் ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது. இந்த ஜேசி சொன்ன மாதிரி நானுமே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், பேர்லாம் வாங்கியது அப்படின்ட்டு. அநேகமா நம்ம வயசு நம்ம இந்த இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் இப்படிதான் யோசிப்பாங்க போல. ஸோ அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அந்த டிராவல், அந்த ஜேர்னி அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு.
அவங்க போறப்போ அந்த ஒவ்வொரு லொகேஷனுமே வந்துட்டு செம்ம அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயின்லி அந்த கயாக்கிங் பண்ற அந்த ஒரு ஒரு வேலி மாதிரி 2 மலைக்கு நடுவுல, அதெல்லாம் வந்துட்டு செமையா இருந்தது. அப்புறம் அந்த அலாஸ்காவும் சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி அதான் இந்த ஜேர்னி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இவன் கூட என்னால வந்து எம்பத்தைஸ் பண்ண முடியல. அதாவது இவன் வந்து இவனுக்கு எல்லாமே இருக்கு. அம்மா அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, காசு இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு போகும்போது அது வந்து இவன் கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து எம்பத்தைஸ் பண்ண முடியல. எல்லாமே வேணும்னு தானே போனேன் அப்படின்னா நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் இவனை சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் வராங்கல்ல அவன் போற ஜேர்னில, அவங்க கூட எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த தாத்தா செமையா கனெக்ட் ஆனாரு, அந்த பொண்ணு, அந்த கப்புளு, அவங்க கூட எல்லாம் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எனக்கு மெயினா ஒரு பிரச்சனை வந்து எப்படின்னா, அந்த டைம் லைன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா புரியல. இது எது வந்து எங்க எப்போ நடக்கிறது, இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் நடக்கிறது, பஸ்ஸுக்கு முன்னாடி நடக்கிறது, அது வந்து எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி போய் அவன் கடைசியில தப்பிச்சிருவான்ல, அது ஆக்சுவலா நான் படிச்சு பார்க்கும்போது போட்டிருந்தது வந்து அவன் ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணி திரும்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவன் அந்த ஆத்தை கடக்க பாக்குறான். பட் அவனால கடக்க முடியல. பட் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது புரியல, இதெல்லாம் படிச்சு பார்த்து தான் புரியும். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையா இருந்தது. அப்புறம் வந்து வேற என்ன, ஸோ ஓவராலா இவன் கூட எம்பத்தைஸ் பண்ண முடியல. பட் படம் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்தது. அத உண்மையான ஸ்டோரி கொஞ்சம் படிச்சேன், அவரு என்னெல்லாம் பண்ணான்னு. அது படிக்கும்போதும் அந்த மாதிரி தான். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம சும்மா அப்படி போன போக்குல போறது தான் அந்த பிரச்சனை. ஆக்சுவலா ஒரு மேப் கிடையாது அவங்க கிட்ட. அதுல போட்டது என்னன்னா, அந்த கடைசியில அந்த ஆத்துல ஆக்சுவலா அவன் கடந்து போயிருந்தானா ஒரு வேளை அவன் வீட்டுக்கு போயிருப்பான். பட் ஆக்சுவலா அந்த ஆத்துல இருந்து ஒரு 800 மீட்டர்ல ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் அவங்ககிட்ட ஒரு மேப் இருந்திருந்ததுன்னா அந்த பிரிட்ஜ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் அழகா போயிருந்திருக்கலாம். பட் ஒரு மேப் கூட இல்லாம போனதுனாலதான் கடைசியில அவன் வந்து ஸ்டாப் பண்ணி சாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படிச்சேன். ஸோ ஓகே, ஒரு வாட்டி ஆக்சுவலா அந்த படம் வந்து ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் இருந்தது. நான் பிடிச்சிருந்தது. பட் திருப்பி ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கிற மாதிரி எனக்கு. இதுல அந்த அதே பாயிண்ட் தான் நான் திரும்பி சொல்ல வரேன். என்னன்னா இவங்க ஹீஸ் நாட் திங்கிங் லைக் அஸ். இவன் வந்து ஹீஸ் நாட் திங்கிங் லைக் அ மியர் மார்டல். அவனுக்கு வந்து என் ஒப்பீனியன் என்னாச்சுன்னா, நானும் இந்த மேபி அது நம்ம ஏஜ் கூட நினைக்கிறேன். நம்ம இப்ப பாக்குறதால கொஞ்சம் சென்சிபிள் ஆயிட்டோம். அந்த இது நினைக்கிறேன். காலேஜ் எப்ப பார்த்திருந்தா இப்படிதான் தோணிருக்கும், கிளம்பி போகணுங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நான் காலேஜ் முடிச்ச உடனே பார்க்கப்போ வந்து ஐ வாஸ் டிராவலிங் அலாங் வித் த ஃபிலிம். இவன மாதிரி ஓகே போனா சூப்பரா இருக்கும், போயிடலாம், அந்த மாதிரி வாழ்ந்து காமிக்கணும், அதெல்லாம் யோசிக்கப்போ ஒரு இடத்துல வந்து அவன் அந்த மணியும் ஐடென்டி கார்டும் எரிப்பான். அது பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்மளால அது முடியுமான்னு தோணிருச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நம்ம ஒரு பேக்கப் வச்சுதான் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? இவன் எல்லாத்தையும் சேவிங்ஸ், மொத்த சேவிங்ஸையும் கொண்டு ஏதோ ஒரு என்ஜிஓக்கு ஏதோ கொடுத்துருவான். ஆமா, அது வந்து எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. இது இல்ல நம்மளால முடியாது, ஓகே இவன் நம்மளோட பெரிய ஆள் தான், இவன் யோகி மாதிரி, அந்த ஃபீல் வந்து எனக்கு அப்ப தோணிருச்சு. அதுதான் எனக்கு மோஸ்ட் அஃபெக்டிங் சீன். பிளஸ் திஸ் இன்டு த வைல்ட் ஆஸ் அ ஃபிலிம் வந்து சப்போஸ் இதுல அந்த சென்டென்ஸ் போடலன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி ஆர் பேஸ்ட் ஆன் ரியல் இது, நிறைய பேர் இல்லாம எவன் வாழ போறான்னு சொல்லி போட்டுருவோம். இது நிஜ கதைனாலதான் நம்ம எவ்வளவு மதிக்கிறோமே இதை முதல்ல. அந்த மேட்டரும் இருக்கு. அண்ட் சோ என்னோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணதே கிட்டத்தட்ட இந்த படம்னாலதான் நினைக்கிறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெக் அப்போ இந்த படத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்தாலே இதை பத்தி தான் பேசுறாங்க, இண்டு த வைல்டுன்னு. அந்த எந்த பக்கம் வந்து அந்த சிவிலைசேஷன் குறைஞ்சாலே இது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் ட்ரெக்ஸ் அப்போ பேசுற படம். அண்ட் அது தவிர ஒரு 2-3 சீன்ஸ் அஃபெக்ட் ஆன சீன்ஸ் வில் டாக் அபவுட் தி சீன்ஸ் தட் அஃபெக்டட் அஸ். ஓகே, அதுல இந்த படமே இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபவுண்ட் இம்பாக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் தரும், ஒரு மாதிரி மெடிடேட்டிவா இருக்கும். பட் கமர்ஷியல் படம் தான். அட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து கமர்ஷியல் படம் பார்க்க முடியும் நம்மளால, ஒன்னும் அவர்ஷன்லாம் வர்ற அளவுக்கு இருக்காது. ஸோ அப்படி அந்த ஐடி கார்டு சீனு பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. இன்னொரு சீன்ல வந்து சரி ஓகே அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா நம்ம அதுல இருந்து ஒரு கொஞ்ச நேரம் மேபி ஆஃப்டர் 30 மினிட்ஸ் வந்து நம்ம எனக்கு கிட்டத்தட்ட அவங்க கூட வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. நம்ம என்னமோ அங்கதான் இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சிட்டிக்கு போவோம். அந்த சிட்டிக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி அதை ஹேண்டிலே பண்ண முடியாது.
அதுவும் பயங்கர அஃபெக்டிங்கா இருந்துச்சு எனக்கு அந்த சீனும். அது ஓகே, நம்மளால உள்ள போகவும் ஃபுல்லா இது பண்ண முடியல, வெளியே வரவும் ஃபுல்லா இது பண்ண முடியலங்கிறது, நம்ம அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல போலங்கிறது எனக்கு அதுதான் ரியலைஸ் ஆச்சு. தென் அப்கோர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அது நிஜ கதைன்னு தெரிஞ்சதால இன்னும் அஃபெக்ட் ஆச்சு. மேபி படம்ங்கிற மாதிரி இருந்திருந்தா அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அண்ட் அந்த இன்னொரு இடத்துல வந்து அவன் அந்த மீட் எடுத்து வைப்பான், கட் பண்ணி எடுத்து வைப்பான். அது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, பெரிய மீட்டு கிடைச்சி அவன் நிறைய நிறைய தப்பிச்சிருவான் போல இருக்கு. அது சாதாரண சீனா, அது ஏன் எனக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இல்லைன்னு ஆகும் பாத்தீங்களா அவனுக்கு. அது ஆக்சுவலா நான் அப்படி யோசிக்கல. அந்த பூச்சிலாம் வந்ததுக்கு அப்புறம் கழுவி யூஸ் பண்ணிடலாமோ அந்த மாதிரி தான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். அவன் திருப்பி அவனால சாப்பிட முடியலங்கிறப்போ எனக்கு வந்து அது எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருச்சு. அது ஏன் அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியல. மத்ததுக்கு அட்லீஸ்ட் என்னால ரீசன் அவுட் பண்ண முடியுது. அது வந்து ஒரு மாதிரி என்னமோ பர்சனலாவே இருந்துச்சு. அவனால அது சாப்பிட முடியாதுங்கிறப்போ அது ரொம்ப அஃபெக்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து நான் நீங்க சொல்றது நான் சொல்றது நான் வந்து திரும்பி பாப்பேனா என்னால பார்க்க முடியாது. பிகாஸ் இட் அஃபெக்டட் மீ சோ மச். அந்த ரீசனால என்னால பார்க்க முடியாது. நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் பிலிம்ஸ் இருக்கும்ல. நம்மளுக்கு பிடிச்ச படம் கிளியர் 2 டைப் இருக்கும். ஒண்ணு வந்து திரும்பி திரும்பி பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கும். இந்த பிரேமம் அந்த மாதிரி படம் எல்லாம் வந்து நான் திரும்பி திரும்பி போவேன், ஜாலியா இருக்கும். சில படம் வந்து பிடிச்ச படம் திரும்பி பார்த்து ஐயோ ஏதாவது ஒன்று நெகட்டிவ் வந்துருமோ, இல்ல ஏதாவது அஃபெக்ட் பண்ணிருமோ, இல்ல சோகமா இருந்தா அந்த மாதிரி படம் அதெல்லாம் வந்து திரும்பி பார்த்தா அஃபெக்ட் ஆயிருங்கிற மாதிரி தோணும். இந்த மகாநதி, சேது அந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்கவே முடியாது. நம்மளுக்கு எவ்வளவுதான் பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து சேது முடிச்சிருவோம், மகாநதி சுத்தமா பார்க்க முடியாது. அந்த 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 மாதிரி விஷயமா இருந்துச்சு. இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஃபீல் விச் ஐ ஹேட் வென் ஐ வாட்ச் த ஃபிலிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் என்னால வந்து இது ரிப்பீட் பண்ண முடியாத படமா தான் இருந்துச்சு. அதர்வைஸ் யூ கைஸ், உங்களுக்கு அஃபெக்ட் ஆன சீன் என்னது? அஃபெக்ட் ஆன சீன்னா எனக்கு அந்த தாத்தா வந்துட்டு அந்த தாத்தா வந்து கடைசியில சொல்லுவார்ல, எனக்கு ஆக்சுவலா யாருமே இல்ல, ஏதோ சொல்லுவார்ல, என்னோட இதெல்லாம் நீ இன்ஹெரிட் பண்றியாங்கிற மாதிரி கேட்பார்ல. அப்போ அந்த அவரோட லோன்லினஸ் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. மற்றபடி அவரோட அவரோட லோன்லினஸ் ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் செட்டிங் கூட நினைக்கிறேன். அந்த வீடு எல்லாம் பார்க்க போவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி லோன்லியா தான் ஃபீல் ஆகுது. அந்த டோட்டல் அவர் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி அதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. அதை பார்த்த உடனே அந்த ஃபீல் வந்துருச்சு, லோன்லியா இருக்கான். இவன் சந்தோஷமா இருப்பான் வேற. இப்ப அவன் வந்து அந்த எக்ஸூபரண்டா இருப்பான் அந்த டைம்ல. அதனால இவன் அவரை பார்க்கப்ப எனக்கு அது கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? நான் சொல்ல இருந்தேன், மறந்து போச்சு. என்ன சீன்னா கடைசியில தான் வரும், தாத்தாவோட சீன் தான் வராது. அந்த தாத்தா அழுவாரு கடைசியில கட்டி போச்சுட்டு. ஸோ அது கொஞ்சம் அஃபெக்டிங்கா இருந்துச்சு. இன்னொரு சீன் ஞாபகம் வச்சு பட் மறந்து போச்சு எனக்கு. நான் திரும்ப தான் சொல்றேன். இந்த பிசைட்ஸ் தான் எனக்கு கட்டுரை தமிழ் கொஞ்சம் ஞாபகம் வச்சு. கட்டுரை தமிழ்லையும் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருப்பான். லைக் வேர்ல்ட்லி தாட்ஸோட, லைக் இஸ் நாட் அ நார்மல் பீயிங். அது வந்து குளோபலைசேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்க போறோம். லைக் போத் நாட் சேம் டு சேமா இருக்கும் இருக்காது. பட் there is some reminiscence of the movie கட்டுறது ஓரளவுக்கு லைட்டா அங்கங்க லைக் போத் the way both go on with the life and when they are not normal அப்படின்றதுனால அந்த ரைட்டா வந்து ஞாபகம் வச்சு கட்டுறது நமக்கு ஞாபகம் வச்சு. வேற I will tell them நான் ஞாபகம் தான் சொல்லுவேன். கட்டுறதம் ஆக்சுவலி சார் வெரி குட் டிராவல். நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த படம் டிராவல் ஃபிலிம்ங்கிறதே மறந்துடும். ஆனா அவன் அந்த டிராவல் பண்றது எஸ்பெஷலா அந்த ஆனந்தியை தேடிட்டு போறான், அந்த பறவையை எங்கு பிறக்கிறான் அந்த சான்ஸே இல்ல. இந்த இடத்துல போய் அந்த ஊர்ல தனியா சைக்கிள் ஓட்டி அந்த ஊருக்கு போனா நம்ம எப்ப இப்படியே ஆக்சுவலா இப்படிதான் தோணும். எவ்வளவு வாஸ்டா இருக்கு இந்தியான்னு போய் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே வாழ்க்கையே மாறிடும். எஸ்பெஷலி ட்ரெயின்ல போப்போம். ட்ரெயின்ல எல்லாம் போப்போ வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தரமா அந்த கல்ச்சர் மாறுறது, ஆளுங்க மாறுறது. இன்ஃபேக்ட் நீங்க நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எல்லாம் ட்ரெயின்ல போட்டீங்கன்னா தயிர் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் நார்த் ஈஸ்ட் போப்போ அந்த வெஸ்ட் பெங்கால் இது தாண்டி போகணும். இதுதானே போவோம் அந்த டைம் போப்போ அது வரைக்கும் வந்து ரேட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும். தயிரே இப்போ 20 ரூபான்னா அடுத்த ஸ்டேட் ஆந்திரால 20 ரூபா இருக்கும், அதுக்கு மேலேயும் 20 ரூபா இருக்கும். அதெல்லாம் கரெக்டா வெஸ்ட் பெங்கால் போப்போ வந்து எல்லா ரேட்டு குறையும். பாதி ரேட் ஆகும். இந்த தயிர் 10 ரூபா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபிஷ் மீல்ஸ்னா என்ன, ஆனா
எக்ஸாபரண்டா தான் இருக்காது. ரைஸ்ல மீன் குழம்பு ஊத்தி ஒரு பீஸ் மீன் 10 ரூபா தான். நிறைய பேர் வாங்கி சாப்பிடவே பயப்பட்டாங்க. பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, 10 ரூபாய்க்குலாம் வந்து மீன் குழம்பு கொடுக்கலாம்னா நாங்க கேரட் வந்து சோறு போட்டு ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுப்போம். அதே மாதிரி அந்த வெஸ்ட் பெங்கால் தாண்டிட்டோம், அசாம் வந்துட்டோம்னா திருப்பி நார்மல் ரேட் ஆயிரும். அந்த இதுல வந்து பயங்கர புதுசா இருந்துச்சு எனக்கு. ஒரு இதுக்கு வந்து ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு. மெயினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா ட்ரெயின்ல தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் வேல்யூ தெரியும். ஃபிளைட்ட போய் ஒரு இடத்துக்கு இறங்கிட்டோம்னு நார்த் ஈஸ்ட் போய் இறங்கிட்டோம், ஒன்றும் தெரிய போகுது. அது நம்ம அந்த ஊர்ல பார்த்து ஓகே நல்லா சீனரி சூப்பரா இருக்கு, இந்த கல்ச்சர் நார்த் ஈஸ்ட்லயே வந்து நம்ம அந்த அசாம்ல இறங்கி இந்த கீழே மிசோரம் வரைக்கும் எல்லாம் போனோம்னா அதுக்கு ஒரு 24 hours ஆகுது பஸ்லயே. ஆக்சுவலா அந்த வந்து டைமிங் போட்டிருக்கிறது 12 hours தான் போட்டிருப்பான், ஓவர் நைட் ஜர்னின்னு போட்டிருப்பான். பட் ஆக்சுவலா நைட்டு தான் போய் சேர முடியும். ரோட் சுத்தமா நல்லா இருக்குது. ஊரு உங்களுக்கு வந்து இந்தியனே தோணாது, வேற மாதிரி மாறிடும் அந்த உலகம். அது வந்து அந்த மாதிரி ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க அக்ஷய தமிழ்ல. இது பிகாஸ் இட்ஸ் ஃபாரின், நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு அது தெரிய ஃபீல் ஆக மாட்டேங்குது ஃபாரின் கண்ட்ரி. பட் அக்ஷய தமிழ்ல இந்த மாதிரி இது அந்த இது another good travel filmmaker according to me is Imtiaz. அவன் வந்து ஒரு சூப்பரா அந்த டிராவல் வந்து பார்ட் ஆஃப் இதுங்கிற மாதிரி கொண்டு போறான். சும்மா அந்த போஸ்ட் கார்டிஷ் டிராவல் மாதிரி இல்ல. ஓகே இங்க ஸ்டேட் இப்படி இருக்கும், இங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லாம அது ஒரு பார்ட் ஆஃப் இதுவாக இருக்கு. எனக்கு ரொம்ப தோணுது ஹைவே தான். ஹைவே இன்ஸ்பைட் அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, the film looked too beautiful for a sorrow story, but அந்த டிராவல் வந்து it happens along with the character. அது ஒரு மெட்டஃபரா தான் இருக்கும் எப்பவுமே அவன் படத்துல. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அருண், உங்களுக்கு எனி சீன்ஸ் which affected you a lot? அருண் இருக்கீங்களா? இன் ஜெனரல் அத எனக்கு ஒரு டவுட், அதுல அந்த போட் அவனுக்கு கிடைக்கும்ல, அது போட் ஆக்சுவலா எங்க இருந்து கிடைக்கும்? நான் ரிப்பீட்டா பாக்கலையா? யாராவது பாத்தீங்களா? ஜெசி, அருண்? ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. And okay, in addition to this type of film or travel films, anything else which has affected you or அந்த படம் அளவுக்கு இது இல்ல or அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிருக்கா? இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் டிராவல் படம் கிடையாது. ஒரு மலையாளத்துல காம்ரேட் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் இருக்கு. துல்கர் சல்மான். அவன் வந்து ஆக்சுவலா இல்லீகலா அமெரிக்கா இமிகிரண்ட் மாதிரி போவான். ஆக்சுவலா அந்த இல்லீகல் வழி இருக்குல்ல, ஏதோ மெக்சிகோ வழி, நிறைய அந்த மாதிரி அவன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட போவான். அது ஒரு பாதி படம் தான் காதலிக்காக. அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் பாக்கல ஆக்சுவலா. அவன் இன்னொரு படம் ஒண்ணு இருக்குல்ல, நீலாகாசம். நீலாகாசம் அது சும்மா டூர் மாதிரி இந்தியா அதுதான் கரெக்ட் டெஃபினிஷன். டிராவல் படம் நிறைய இப்படி டூர் மாதிரி தான் இருக்கு. போ அத்தனை ஊருக்கு போ 4 இடம் காமி, இந்த மாதிரி ஏதோ கைடு வச்சு இந்த இடம் காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இது மாதிரி தமிழ்ல ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வாழ்னு ஒரு படம் இருக்குல்ல? இருக்கு, பட் இட் வாஸ் மோர் ஒன் ஆஃப் மாதிரி இருந்துச்சு. நாங்க பார்த்தவங்க வந்து நேச்சுரலா இல்ல, லைக் நிறைய பேர் அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராவல் ஃபிலிம்ஸ் என்னாச்சு, லைக் வேவ் இருக்கு, வால் எல்லாம் ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. வால் வந்து நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்ட வரைக்கும் இட் இஸ் மோர் ஒன் ஆஃப் பி அப்படின்ற மாதிரி. எல்லாராலையும் டிராவல் பண்ண முடியாது. லைக் எவ்ரிவன் ஹாஸ் தே ஹேவ் டு ஹேவ்
மணி அண்ட் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருந்து அப்படின்றதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு இஷ்டத்துக்கு அவங்க சொல்லுவாங்க மைண்ட் பீஸ்க்காக ட்ராவல் பண்றேன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன் தான் சொல்லலாம். ஸோ அதனால வால் ஒர்க் ஆகலாம் நினைச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா ஷாருக் கானோட டங்கி, அது அகைன் இந்த மாதிரி இல்லீகல் வழியால யூகே போறது. பட் எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. அது ஏதோ சம்திங் மேக்கிங் ஏதோ ப்ராப்ளம். அதான் ஆக்சுவலா இந்த படத்திலேயே அந்த மெக்சிகோ சீன் இருக்குல்ல, மெக்சிகோல விசா இது வேணும் சொல்லி இவன் ஆமா போட்டில ஆமா கீழே போவான்ல, அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல ஆர்கானிக்கா இருக்கும். இவன் வந்து அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். அந்த மாதிரி மேபி இந்த ஷாருக் கான் படம் இல்லைன்னா இல்லையோ ஆர்கானிக்கா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஹாய் ஆனந்த், லாங் டைம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் லேட். நமக்கெல்லாம் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஹாய் சார். ஹாய். உங்களுக்கு என்ன டைம் ஆகுது இப்போ காலையில? எனக்கா சாயந்தரம் 5:30. ஓகே ஓகே சூப்பர். சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். இட்ஸ் a fun film. I mean, அப்போ பார்த்தப்போ I don't know which year was the film released? Do you remember which year was the film released? இந்த படம் அது எப்படி 2007 2010 முன்னாடி தான். 2007. இதெல்லாம் வந்து அந்த ஆமா ஐடி 2008-9 டைம்ஸ்ல பார்த்த படங்கள் நினைக்கிறேன். எஸ். இல்ல அப்பெல்லாம் வந்து டிராவல் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருப்போம். So then once you start traveling, especially இங்க யூரோப்ல டிராவல் பண்ண அப்புறம் ஓகே அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல வர லோன்லினஸ் வந்து அது வேற லெவல் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். நீங்க அப்போ நீங்க அப்புறம் எப்பயாவது பாத்தீங்களா? இல்லடா அப்ப பார்த்ததுதான். பட் ஐ கீப் ரீவிசிட்டிங் ஃப்ரம் டைம் டு டைம் சம் ஃபியூ சீன்ஸ் ஆர் சீக்வென்சஸ். பட் ஃபுல் படம்லாம் வந்து நான் அவ்வளவு ஈஸியா ரிப்பீட்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஃபுல் படம் ரிப்பீட் பார்த்தேன். உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சா இப்ப பார்க்க போகும்போது? வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல், வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல். Because I was a single kid as well, so it's a lot of things that I could echo. But then அதான் நாங்க மோஸ்ட் அஃபெக்டிங் சீன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு என்ன I think on the was it a sibling or somebody who will try to reach out? There will be somebody who will try to reach out, right? அந்த சீன் ரொம்ப அஃபெக்டிங் ஆனது. I remember that well. So இதெல்லாம் வந்து என் பையனுக்கு காமிக்கணும்னு நினைக்கிற படங்கள்ல ஒண்ணு. Because it's very common in the Western world, like travel for a year ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து பட் இது பேட் எக்ஸாம்பிள் இல்ல. நம்ம இந்த மாதிரி பண்றது வந்து அதான் தெரிஞ்சுக்கணுமே. எப்படி இருந்தாலும் எவனாவது காமிச்சிருவான், அதை நம்மளே காமிச்சா சந்தோஷமான விஷயம் தானே. இவன் படம் பார்த்திருக்கான்னு ஒருத்தர் கேட்பான். செயின்ட் மாதிரி போறான், அந்த யோகி மாதிரி கிளம்பி எக்ஸாக்ட்லி. இந்த ஃபீல் வந்து இதுல பிளான் டிராவல்ல இருக்காது. பட் யா கரெக்ட், அது டிராவல் as an education மாதிரி. இல்ல there is one I think brown caravan or something. I asked my wife அது என்ன caravan சொன்னா who goes South America, what is the channel? Yeah, there's some brown caravan, some channel. So a couple, an Indian couple will travel around South America basically. அது வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து எவ்வளவு கஷ்டம். நமக்கு வந்து என்ன ஹைலைட்ஸ் ஆஃப் த ரீல் மட்டும் தான் தெரியும். அவங்க கஷ்டம்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இட்ஸ் ரியலி குட். அண்ட் நீ இப்ப கூகுள்ல நீ ஏதாவது தேடினா கூகுள் வில் சஜஸ்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இல்ல. ஸோ கூகுள் சஜஸ்ட் டிராவல்ல நான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணா ஹோம்சிக் ஆயிடுறேங்கிறது இட் வில் ரியலி டாக் அபவுட் தட் குவைட் அ லாட். ஸோ தட் பார்ட் ஆஃப் இட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். But it is a film that I mean, if you are alone and if you couldn't find any family, friends, etc., then I think we'll all be very similar to that in solitude ங்கிற ஒரு விஷயம் உண்டு. So that part still keeps relating. You may still be that person at some point of time. Hopefully not soon. Arun, are you there? இருக்கீங்களா? வீட்ல தான் இருக்கு. And cinematically, is there anything that you guys want to discuss, talk about? Chat பண்ணிருக்காரு. Yes bro. I think one of the
ஏர்லியஸ்ட் டிராவல் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் அஃப்கோர்ஸ் மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எல்லாம் பார்த்தேன். பட் தென் திஸ் இஸ் லைக் டிராவல் ஃபார் த சேக் ஆஃப் டிராவல்ங்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இது எனக்கு அட்லீஸ்ட். அவ்வளவு அப்ப அந்த ஆக்சோ டைம்ஸ்ல வந்த டிராவல் டிராவல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி படம்லாம் அவ்வளவா நமக்கு தோணவே தோணாது பாக்கிறதுக்கு. லைக் அந்த டைம்ல when the ஆக்சோ ரிப்பர்ஸ் ஃபேமஸ், இதெல்லாம் வந்து உனக்கு ஒன்றும் த்ரில்லரும் கிடையாது, காமெடியும் கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது. இதெல்லாம் பாக்குறதே ரொம்ப அபூர்வம் தான். ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் அது. அண்ட் அது இது அந்த அந்த இயர் ஒரு 2-3 இயர்ஸ் நினைக்கிறேன். 2007 to 2013. அது இந்த தேர் வில் பி பிளட்லாம் வந்து 2013 இல்ல அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து 10 நினைக்கிறேன். there will be blood should be 10. 2007 தான். ஆமா அந்த இயர் பயங்கர 2007. there will be blood, அப்புறம் அந்த இவன் படம் கோயன் பிரதர்ஸ் படம் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென், இது எல்லாம் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் எவர். அந்த கேட்டகரியில இருக்க நிறைய படம் 2007 வந்திருக்கு. பயங்கர இயர் நினைக்கிறேன் அது இந்த விஷயத்துல. மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் பெஸ்ட் எவர் ஃபிலிம்ஸ் ரிலீஸ்ட் ஆன் 2007. பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து டிஜிட்டல்ல பண்ணாங்களா ஃபிலிம்ல பண்ணாங்களா இந்த படத்தெல்லாம்? ஷுவரா டிஜிட்டலா தான் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல. அதான் இருக்கணும். ஆமா, அந்த போய் அந்த கிரெடிட்ஸ்ல கடைசியில இருந்தா போட்டிருப்பான். அது கொடாக்குன்னு இருந்தா மோஸ்ட்லி ஃபிலிம்னு வச்சுக்கலாம். அந்த பேனாவிஷன் எடிட்டட் இன் ஆவிட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுல இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஷூட் பண்றது கஷ்டம் இல்ல. there will be a lot of empty footage that they have to do some edit with. பட் அது ஓகே நினைக்கிறேன். இது பட்ஜெட் பெருசு தானே, அதனால ப்ராப்ளம் இருக்காது. அது ஒரு மாதிரி ஷான் பென் நிறைய படம் எடுக்கல இல்ல. போறோம்னு நினைக்கிற ஆளு ஷான் ரொம்ப. he wanted to retire. I think he was married to Rachel Weisz at some point of time, or am I wrong? I think he was married to Rachel Weisz, if I am very right. நம்ம தமிழ்ல வேற என்ன இருக்கு? வாழ் தவிர வேற என்ன ஒரு ப்ராப்பர் I mean அதெல்லாம் நான் கிட்ட கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஸ்டில் டிராவல்னா சொல்லிக்கோ. கமிங் ஆஃப் ஏஜ் இல்ல அன்பே சிவம் கூட ஒரு மாதிரி டிராவல் ஃபிலிம் தானே சொல்லுங்க. அது சொல்லலாம். இல்ல அன்பே சிவம் வந்து அந்த பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மோர் தேன் திஸ் நேச்சுரல் கெலாமிட்டிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து டிராவல் ஃபார் த சேக் ஆஃப் டிராவல் ஆக்சுவலி வந்து அந்த இந்த நீங்க சொன்ன வாழ கூட அந்த மாதிரி கிடையாது. அந்த கடைசி செக்ஷன் மட்டும் தான் அது நினைக்கிறேன். டிராவல் ஃபார் த சேக் ஆஃப் டிராவல். ப்ராப்பர் ஃபுல் லெங்த் டிராவல் ஃபிலிம்னு எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபிலிம் வந்து டிராவல்ல வரும். அதுவும் வந்து சும்மா அது வந்து என்ன அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி தான் அந்த டிராவல் பார்ட் இருக்கும் படத்துல. இப்ப இதே பாத்தீங்கன்னாலும் கூட திடீர்னு ஏதோ பண்ணுவான், அந்த போட்டோகிராஃபரா இருக்குன்னு ஏதோ டிராவல் பண்ணுவான், அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல லடாக் கிளம்பி போவாங்க பைக் எடுத்துட்டு எல்லாரும், அது போனா ட்ரெண்டா இருந்துச்சு. பட் ப்ராப்பரா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு டிராவல் பிலிமாவும் அப்படி இருந்த மாதிரி இல்ல. அண்ட் அது ஒரு ப்ராப்பரா அந்த இவர் சொன்ன அந்த கட்டுறது தமிழ் வந்து ஒரு ப்ராப்பரா அந்த ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு போற ஒரு ஃபீல் வரும். அந்த இது அந்த மாதிரியும் பெருசா வந்த மாதிரி எனக்கு தோணல. இல்ல அதுல ஒரு எய்ம்க்கு போவாங்க. பட் தென் அவ்வளவா இந்த மாதிரி பண்றதுங்கிறது குவைட் ரேரான ஒரு விஷயம் தான். இல்ல கமிங் ஆஃப் ஏஜ் விட்டுருங்க. நான் பேசுறது அட்லீஸ்ட் டிராவல் பிலிம் ஆர் அந்த ஃபீல் கொடுக்குற பிலிம். ஓகே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறது. கட்டுரை தமிழ்ல எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஆனந்திய அந்த ஃபீல் வந்துச்சு. பட் அவ்வளவா வந்து வேற எல்லாத்துலயும் சடனா தானே இருக்கு நம்ம ஊர்ல அந்த ஒரு ப்ராப்பர். இப்ப இதுவே அச்சம் என்பது மடமையோடவே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது சும்மா ஏதோ டூர் கூட்டு போற மாதிரி தானே. ஊருக்கு போனா இல்ல நீ இது கூட சொல்லலாமே. இந்த இப்ப அவார்ட் நிறைய இந்த இஜிப்சியன் பிலிமா கேப்பர்நௌம் ஏதோ ஒரு படம் இருக்கும். That came quite I think couple of years back. It is a festival favorite. One boy will travel from one part to another on bullock cart, everything. So like he'll be alone. So hitch ride பண்ணியே he will travel. So அந்த மாதிரி ஒரு யாரும் இல்ல, அதனால வழி இல்லாம டிராவல் பண்றேங்கிற ஒரு ஜோனு.
இங்க சொன்னது மோட்டார் சைக்கிள் டைரிஸ் ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். அதுல வந்து ஆமா. நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அவனுக்கு போறது வந்து அந்த ஆஹ் நம்ம கூடயே போற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஆகும். எக்ஸாக்ட்லி. அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் இம்தியாஸ் அலி தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். டிராவல் ஃபிலிம்ஸ் ஆர் சம்திங் டு தட் ஃபீல் அது கொண்டு வர்றதுல இம்தியாஸ் அலி தான் ஒரு இது. பட் மேபி பிகாஸ் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷ்டா தான் படம் இருக்கிறதால அந்த அளவுக்கு ஒரு ரூட்டடா ஃபீல் ஆக மாட்டேங்குது. பட் ஆமா, அவ்வளவு இறங்கி பண்ண மாட்டான் இம்தியாஸ் அலி. பட் தென் அந்த மேல் லெவல் எமோஷன்ஸ் மட்டும் இருக்கும். பட் இன் யூரோப் இட்ஸ் வெரி காமன். இங்க வந்து இந்த சம்மர் பிரேக்குங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஓகே ஸோ லைக் ஒரு 4 weeks வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தட் யூ வில் டேக் லீவ். ஓகே நீ லீவ் எடுக்கலன்னா தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பீப்புள் வில் டிராவல் எதர் ஃப்ரம் பாட்டம் டு அப் ஆர் அப் டு பாட்டம். ஏன்னா எல்லாத்தையும் வெயில் இருக்குங்கிறதுனால. ஸோ எதர் காரு, பிளேனு, அங்க போயிட்டு லிட்டரலி தே வில் ஸ்டே ஃபார் 1 or 2 weeks அட் அ டைம் இன் ஒன் பிளேஸ். அது டென்ட்டா இருக்கட்டும், இல்ல அங்க போயிட்டு ஹாஸ்டல்ல தங்குற குரூப், அங்க போய் ட்ரெக் பண்றது, எக்ஸெட்ரா, அவனு கூட பேசுறது. அது இங்க ரொம்ப காமன். அண்ட் உனக்கு யூஎஸ்லயும் நீ டிராவல் பண்ணலாம் ஆக்சுவலா. இப்ப எனக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் ஞாபகம் வருது. இப்போ ஏதோ சீரிஸ் ஒன்று வந்தது ஹெச்பிஓல. தட் இஸ் ஆல்மோஸ்ட் டிராவல் தானே. அவங்க அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க ஊர் ஊரா. சோ அதுவும் அந்த டிராவல், பட் தே வில் டிராவல் ஃபார் பர்பஸ். அதுலயும் டிராவல் ஃபார் த சேக் ஆஃப் டிராவல் இல்ல, பட் அந்த டிராவல்ல யூ மீட் சோ மெனி இதுங்கிறது வந்து முக்காவாசி இதுல இருக்கும். முக்காவாசி படங்கள்ல வந்து இட் இஸ் மேட் இன்ட்ரெஸ்டிங் நாட் ஜஸ்ட் பை த சரௌண்டிங் பட் பை த பீப்புள் யூ மீட். பட் இதுல வந்து இது ரொம்ப பர்சனலா இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் அ கைண்ட் தான் சீரியஸா. நம்ம நந்தலாலா வந்து நந்தலாலா கொஞ்சம் அப்படி சார். பட் அது அதுவும் சொல்லலாம். ஜாப்பனீஸ் படத்தோட காப்பி, பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்டில் ஃபன். ஐ மீன் நான் வந்து அந்த படம்லாம் பார்த்தது இல்ல, ஜாப்பனீஸ் படம்லாம். ஐ ரியலி என்ஜாய்ட் சீயிங் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் வித் ராஜாஸ் மியூசிக்லாம். ஜாலியா தான் இருந்தது. எஸ்பெஷலி நம்ம பைபாஸ் பக்கத்துல எடுத்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஜாலியா தான் இருந்தது. அதெல்லாம் யாரும் எடுக்க போறோம் இந்த மாதிரி படம் நினைச்சிட்டு இப்போ. ஆனா தியேட்டர்ல பார்த்து நினைக்கிறேன் நந்தலாலா. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நந்தலாலா வந்து நான் ஆக்சுவலி நந்தலாலா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பை சான்ஸ் ஐ வாட்ச் கிக்குஜிரோ. அது வந்து ஒரு நைட் ஆஃப் டிராவல் ஃபிலிம்ஸ், ரோட் மூவிஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கப்போ, ஸ்ட்ரிங் ஆஃப் ரோட் மூவிஸ்ல இருக்கப்போ அது ஒரு செஷன் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த படம் போட்டிருந்தாங்க, கிக்குஜிரோ போட்டிருந்தாங்க. மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் நந்தலாலா அண்ட் இது என்னன்னா, ஆக்டிங் எல்லாம் விட்டுருங்க. ஆக்டிங் ஆப்வியஸ்லி நம்ம நடிகர்லாம் வராது, அதெல்லாம் ஓகே. மேக்கிங்கும் அது கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. பட் சீன் பை சீன் ரீமேக் தான். பட் ப்ராப்ளம் வந்து அதே சீன் அப்படியே தான் எடுத்திருப்பாங்க. பட் நீங்க கிக்குஜிரோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும். அந்த சோகத்துல அவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும். நந்தலாலா சீன் பை சீன் பெசிமிசம் தான். அது 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 ஏன் அந்த ஃபீல் அந்த மாறிச்சு, இல்ல இவங்க வேண்டு கொண்டு வந்தாங்களாங்கிறது தெரியல. அதனால எனக்கு ஜென்ரலா நம்மளுக்கு ஒரிஜினல் தான் பிடிக்கும். பட் நான் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பார்க்கல, இது பார்த்துட்டு தானே அது பார்த்தேன். அதனால ஓகே, யூ லைக் த ஃபிலிம் அண்ட் யூ மேட் இட். பட் அந்த படத்தோட இன்டென்ஷனே அது இல்லையே. அந்த இன்டென்ஷனை மாத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நந்தலால. அதனாலதான் எனக்கு நந்தலால பிடிக்கல. அது வந்து I think it's a very personal film for Mishkin. I think his sibling or his mother or something has happened somewhere close to him. So once he saw that in a film, he really wanted to make something similar. இத பத்தி யோசிக்கலாம் முடியாது, நான் இந்த மாதிரி இருக்காத அப்புறம் என் வாழ்க்கை மாதிரி ஆயிடும். I would rather take that and do it in Tamil because nobody is going to see the Japanese film. அப்படிங்கிறதுக்கு பண்ண மாதிரி படம் தான் தோணுச்சு. ஈவன் தோ எல்லாருமே வச்சு செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே he did ஓனாய மாட்டுக்குட்டியும். கரெக்டா? ஆர் am I wrong? ஆமா ஆமா. அது ஆக்சுவலி பெரிய ஃபேமஸ் படம் எல்லாம் கிடையாது. அதான் அது வந்து நான் இது பண்ணனும். So I think he generally likes people who tell him that that is their favorite film of his. Even though he has probably made other better films, அவனுக்கு வந்து யாராவது எனக்கு அது பிடிக்கும் சார், எனக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா he generally likes that person. அதுல வந்து அவங்க இன்னசென்ஸும் எனக்கு வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதான் இப்போ உலகத்துல எல்லாருமே தப்பானவங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பயமா இருந்துச்சு. நந்தலாலா பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. அது பயமாவே இருக்காது. கிக்குஜிரோல வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எம்பத்தைஸ் தான் பண்ணுவோமே தவிர நம்மளுக்கு பார்க்கும்போது பயமா இருக்காது. இதுல வந்து சீன் பை சீன் வந்து ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துச்சு.
டிபிக்கல் அவன மிஷ்கினோட டெம்ப்ளேட்டே அதுதானே. அவனுக்கு ஹாரர் டெம்ப்ளேட் தான் வரும் படமே. அவனால நார்மலா எடுக்க முடியாது. அதுவும் அது அந்த படம் தான் வெளிச்சமா அதுல இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஹியூமனிட்டி தேடுறது தான் மிஸ்கினோட டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. இந்த மோஸ்ட் அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ் யூ வில் ட்ரை டு சர்ச் ஃபார் ஒன் ஹியூமனிட்டி even though most of the people will be horrific. நீங்க ஃபீல் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கும் அந்த மம்முட்டி கேப் ஓட்டும் அல்ல அந்த பேரன்புல்ல அந்த ஃபீலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பேரன்புல் பி சோ ஆர்கானிக், ஒரு ப்ராப்பர் படமா இருக்கும். அது அது வந்து கிளாஸ் ஆக்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் அதுல வரலன்னு அதுதான் எனக்கு அதுதான் பர்சனலான ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு. தமிழ் சினிமால நிறைய இடத்துல they will try to go to that location to do the talkingங்கிற மாதிரி. நீ ரொம்பலாம் வந்து நீ கேமரா வெட்ட போறோம் அதுவே பேசிக்கும், நம்ம கஷ்டப்பட்டு கேமரா மூவ் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ண வேணாம், அந்த லொகேஷனே பேசிடுங்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் they generally don't let it simmer. கட் பண்ணிடுவாங்க. they will not let the shot sustain at all. இல்ல நம்ம மியூசிக் போட்டுருவோம். மியூசிக் போட்டு அது வந்து அந்த எமோஷனை கன்வே பண்றீங்க. ஆக்சுவலா அந்த காத்தை மட்டும் விட்டாலே be able to convey the emotion. பட் அது ரொம்ப யோசிப்பேன். நைஸ் எக்ஸாம்பிள், நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அந்த படம்லாம் லிஸ்ட்ல ஞாபகமே இருக்காது யாருக்கும். I see a lot of interviews. I keep getting reminded by him. அதுவும் சொல்லலாம். It's also a good one. Yes. அது வந்து டிபிக்கல் ஃபிலிம். அந்த அந்த படத்தை நீங்க என்ன ஒண்ணு, அந்த படம் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு கேக்குறாங்கிறது தான் நம்மளோட தாட்டா இருக்கும். ஒருவேளை அவங்க நல்ல படம் சொன்னா நம்ம அது நல்ல படம் இல்லம்போம், நல்ல படம் இல்லைன்னா நல்ல படம் சொன்னா. பட் பாக்குறதுக்கு இட்ஸ் a great film. நம்ம I mean, no judgment, it's a fun film. அவ்வளவுதான். இன்னும் டைம் போறது தெரியாது, நம்ம எல்லாம் அணைக்க தேவையில்ல, எல்லாரும் அழகா இருப்பாங்க. சோ பார்த்து போயிட்டே இருக்கீங்க. கரெக்ட். அந்த ஒரு எப்பவுமே பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அருண், எனி தாட்ஸ் ஃப்ரம் மை சைடு? எனி அதர் டிராவல் ஃபிலிம்ஸ்? நாங்க இதுக்கு முன்னாடி இது பேசிட்டு இருந்தோம், எந்த சீன் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்போ வெளியே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Don't hear the audio though. மலையாளத்துல வேற என்ன படம் வந்திருக்கு? அவங்க ஓரளவு ஒழுங்கா ப்ராப்பரா தானே இருப்பாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஆக்சுவலா ப்ராப்பரா இருந்துச்சு. அந்த கொடைக்கானல் போறதெல்லாம் வந்து இந்த ஃபீல் சூப்பரா. ஆக்சுவலா அப்புறம் ஆனந்தம்னு ஒரு படம் இருக்கு. அது வந்து ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐவி போறதுதான் படமே. It's a fun film. I quite enjoyed it. One of the earliest and the group films. I think so. வினீத்தோட படமா அது? யாரோ somebody is popular there. ப்ரொடியூஸ் பண்ணா நினைக்கிறேன். டைரக்டர் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். It ran quite well actually. It actually ran quite well. நான் மாயாஜால்ல எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் அந்த நீலாகாசம் பச்சைக்கடல் அதுதான் வந்து ப்ராப்பர் டிபிக்கல். அதான் இந்த புல்லட் எடுத்துட்டு கேரளா மக்கள் எல்லாம் போறதுக்கு காரணம் அது. அந்த படம் மெயின். அது என்னால அந்த படத்தோட சப்டைட்டில் கண்டுபிடிக்கவே முடியல. ஐ திங்க் at some point of time I tried and then I left it. நான் அந்த படம் பார்த்ததே இல்ல. அது துல்கர் படமா இல்ல somebody like that? அது துல்கர் தான். டிபிக்கலா இருக்கும். அந்த ஜிந்தகி நா மிலேகி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அளவு என்டர்டைனிங்கா இல்ல. ஜிந்தகி நா மிலேகி சில எமோஷனா ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி ரித்திகோட ஆர்க்லாம் வந்து ஜிந்தகில செம்மையா ஒர்க் ஆகும். அந்த அளவு பேச அந்த மாதிரி கேட்கும். இந்த லடாக் போற ட்ரெண்ட் எந்த படத்துல தான் ஆரம்பிச்சது? I think வாரணமாயிரம்ல இருக்கும். I don't know which came first. I think இது அந்த 3 Idiots came first or வாரணமாயிரம் came first. பிரேக்கப் ஆனா லடாக் போற ட்ரெண்ட் ஏதாவது வாரணமாயிரம்ல லடாக் இருக்கா? அத போவான்ல மேல. அது இமாலயனா லடாக்னு நினைச்சிட்டேனா? காஷ்மீர் போவோம். ஓகே. சாரி இது வேற அது வேற. ஜப் தக் ஹே ஜான் அதுல வந்து கொஞ்சம் லடாக் தானே வரும். இல்ல அப்படி இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா இந்த இவன் படம் ஒண்ணு இஸ்பேட் ராஜா, அதுல லடாக் தானே போவான். அந்த படம் பார்த்தது நான் சும்மா ட்ரெய்லர் வச்சு சொல்றேன். நானும் பாக்கல. இந்த மாதிரி பிரேக்கப் ஆனா டிராவல் பண்றது, லடாக் போறதுங்கிற, இல்ல ஏதாவது வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் டிராவல் பண்றது, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சது ஏதோ ஒரு டைம்ல, ஒரு 2 படத்துல. இல்ல நீங்க அவன் விடிவியே அது என்ன பழைய படம் தானே.
அந்த டைம் அதுவே ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் அந்த அந்த விஷயத்துக்கு. நான் சும்மா ஒரு டிராவல் போயிட்டுங்கிறது வந்து அதுல இது கௌதமோட டிவைஸ் தான் அது எனக்கு பொறுத்தவரை. ஆக்சுவலா வாரணமாயிரம்ல தான் மெயினா அந்த, அதாவது ரொம்ப உடஞ்சு போய் அவன் இருக்கும்போது நீ போய் வெளியில போயிட்டு வா, டிராவல் பண்ணிட்டு வா. அதுல ஆனா அந்த டிராவலுங்கிற மேட்டர் அஃபெக்ட் அதுல வந்து எல்லாருக்கும் இதானது ஜிம்மு தான். பிரேக்கப் ஆனா ஜிம்மு தான் ஜிம்முக்கு மெயினா. போனோங்கிற விஷயம் தான் வாரணமாயிரம்ல இல்ல அதான் அந்த எல்லாருக்கும் பிரேமலுல அவன் வச்சு செஞ்சிருப்பான்ல, அவன் முடிச்சு வந்தோடனே வந்து நாளைல இருந்து ஜிம் போற மச்சி அப்படி. இல்ல பிரேமல எனக்கு அதோட அந்த கண்ணை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீன் தான் சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி ஹிருதயம் நிறைய தெரியும்? ஓட்டியிருப்பான். ஹிருதயத்தை தான் நிறைய ஓட்டியிருப்பான். ஆமா ஆமா. ஆனா அது ஒண்ணும் பெருசா இன்சல்ட் பண்றதுக்கு பண்ண மாதிரி இருக்காது. சும்மா ஒரு அவங்க அடல் தானே பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். தான் இருக்கும். இல்ல அவனோட அவன் முத ஜென்யூனா படத்துல தான் பண்ணிருப்பான். அவன் ஜென்யூனா அவனுக்கு வேற என்ன எமோட் பண்ணணும்னு தெரியாது அந்த இடத்துல. So இதுதான் நேச்சுரல் ரியாக்ஷன் பிரேக்கப்க்குன்னு நினைச்சு அவன் அவன் பட்ஜெட்ல இருக்க மாதிரி ஜிம் தான் மத்த நம்ம பட்ஜெட் நம்ம லடாக் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி அவன் பண்ணிருப்பான். இங்கிலீஷ்ல வேற வேற என்ன நம்ம இல்ல ஃபாரின் மூவிஸ்ல வாட்டர் சைக்கிள்ஸ் டைரிஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ். அதர்வைஸ் எனிதிங் அட் தி டாப் ஆஃப் யுவர் மைண்ட். நான் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன படம் பார்த்தேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் ஒரு படம். இந்த படம் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த கேரக்டர் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா அது இரிட்டேட்டிங்கா தான் இரிட்டேட் ஆகணும், அதுதான் அந்த அந்த கேரக்டரோட இது. மேபி இதுல கமல் இருக்காரு நம்மளுக்கு இரிட்டேட் ஆகல, அதுல வந்து வேற ஏதாவது புது மூஞ்சி தெரியாத ஆளுங்க இரிட்டேட் ஆச்சு. அது இந்த படம் ஏதோ ஒரு தரந்தினோ ராட்ரிகஸ் படமோ ஒன்னு இந்த இது இருக்குமே வால்டர் மிட்டின்னு ஒரு படம் இருக்கும், அது வந்து ஃபன் ஃபிலிம் ஆக்சுவலா. சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. இந்த படம் பார்த்து ஜாலியா இருக்கும், ஃபன் ஃபிலிம். ட்ரூ ரொமான்ஸ் பாத்துருக்கீங்களா? அது இந்த ஃபர்ஸ்ட் டாரண்டினோ படம் தானே அது. அவர் டரந்தினோ படமா ராட்ரிகஸ் படமான்னு எனக்கு தெரியல. இல்ல டாரண்டினோ தான். இல்ல இல்ல, ரிட்டன் பை டரந்தினோ, டானி ஸ்காட். அந்த Before படம் Sunrise ஆக்சுவலா கிட்டத்தட்ட இந்த மாதிரி. என்னது? பிஃபோர் சன்ரைஸ். கேக்கல, என்ன சொல்றீங்க? பிஃபோர் சன்ரைஸ். பிஃபோர் சன்ரைஸ் கரெக்ட். அது ஒரு அது யா அது லிட்டில் மிஸ் சன்ஷைன் சொல்லலாம். ஐ மீன் அந்த மாதிரி. அந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் கூட இருக்குல்ல, அதை எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? அதான் சொன்னாரு, ஆனந்த் சொன்னாரு கரெக்ட். அதுதான் ஆக்சுவலி முதல்ல வருது ஞாபகத்துக்கு. ஈவன் தோ இது இல்ல ஏன்னா சவுத் அமெரிக்கா இல்ல, அது வந்து உனக்கு பளிச்சுன்னு பலார்னு அரைஞ்ச மாதிரி வந்துரும் குஸ்டாவ் சென்ட்ரல் மியூசிக். அதனால லிட்டில் மிஸ் சன்ஷைன் அண்ட் அதுல மேபி அதுவும் நீங்க நோமேட்லேண்ட் பாத்திருக்கீங்களா யாராவது? நோமேட்லேண்ட் I have not seen. I know it's a popular movie. நோமேட்லேண்ட் ஃபீல் வைஸும் கொஞ்சம் இந்த படத்துக்கு பேரலலா தான் இருக்கும். இட்ஸ் நாட் கமிங் ஆஃப் ஏஜ், பட் அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அண்ட் தேர் பாண்டிங் டுகெதர் இன் ரோட். அது நீங்க சொல்ல போதான் ஞாபகம். ஃபைண்டிங் ஃபேனி ஆக்சுவலா அது ஒரு ஹிந்தி படம் இருக்குல்ல, இவங்க தீபிகா அந்த படம் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஃபைண்டிங் ஃபேனில, பட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. பட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு வேன் எடுத்துட்டு போ டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அண்ட் கார்வானும் கொஞ்சம் டிராவல் படம் தானே. I actually like Carvan. I really enjoy it. நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல. நான் சில இதெல்லாம் ஒரு படமான ரிவ்யூ நான் கேட்டிருக்கேன். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இர்ஃபான் கான். அந்த பொண்ணும் இர்ஃபான் கான் இவன் துல்கர் சூப்பரா இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி. சான்ஸே இல்ல அந்த பொண்ணு அந்த அப்பப்போ சில டைம்ல ஏதாவது கொஞ்சம் ஓவரா கியூட்டா பண்ணிருது. பட் அதர்வைஸ் ஆமா, அந்த படம் நம்ம குரூப்ல சஜஸ்ட் பண்ணனால தான் பார்த்தேன். எனக்கு சூப்பரா இருந்துச்சு இந்த படம். அது ஆக்சுவலா அது நீ தேடி பார்த்தனா அது நிறைய கன்றாவி ரிவ்யூ இருக்கும். காரணம் இதெல்லாம் படமா ரிவ்யூ எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. அது எந்த லிஸ்ட்லயும் இல்லீங்க. நானும் எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியல, ஏதோ பை சான்ஸ் பார்த்து பரவாயில்ல. இல்ல எனக்கு அந்த பொண்ணு வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த சீரிஸ் பேர் என்ன, அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குமே, அதனாலே அந்த பொண்ணு என்ன நடிச்சாலும் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். ஆமா, இது ரேண்டமா பார்த்தனா இல்ல எங்க குரூப்ல சொன்னீங்களா தெரியல, பிரைம்ல தான் இருந்துச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஓடிடி தான் இருந்துச்சு. இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ட்ரெண்டா இருக்குன்னா அந்த இர்ஃபான் கான் இறந்து போனார்ல, இருக்கலாம். இந்த டைம்ல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க 5 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் 10 பெஸ்ட் ஃபிலிம்ஸ். should be one of his final films also if I remember right. அது எனக்கு தெரியல, பட் அது கரெக்ட். if Pico also is a kind of travel film தானே. ஆமா, பீகோ நீ கிரீன் புக் சொல்லலாம், நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. கிரீன் புக் நான் பார்க்கல, பட் அது ரேசிசமோட இதுதான். ரேசிசம் அந்த ஐஸ்ல இருந்து பாக்குறது. பட் இட்ஸ் ஆல்சோ டிராவல் ஃபிலிம். ரெயின் மேன் நிறைய சொல்லலாம். இவன் படம் லிஞ்ச் படம் ஸ்ட்ரைட் ஸ்டோரி அவனோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன்.
ஆக்சுவலா ஓகே மோஸ்ட் லைக் நார்மல் ஃபிலிம் ஆஃப் லிஞ்ச் ஒண்ணுமே இருக்காது அதுல. நானும் ஏதாவது ஒரு லிஞ்சிசம் வந்துரும் 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 பார்த்தா அது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. எப்படி இவன் இந்த படத்தை எடுத்திருக்காங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஆக்சுவலா என்ன நல்லா படம் இருக்கும். அந்த ஒரு இது பண்ணுவாங்களே ஏதோ கேம் மாதிரி விளையாடுவாங்க என்ன படம்? இல்ல இல்ல ஒரு தாத்தா டிராவல் பண்ணுவார் அவ்வளவுதான். ஓ. அண்ட் இன்னொரு படமும் வந்து சிமிலரா இருக்கும். அந்த இவன் படம் ஆந்தனி ஹாப்கின்ஸ் படம் ரேஸ் ஓட்டுவான். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் இந்தியன், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன். ஆமா கரெக்ட், நல்ல படம் ஆக்சுவலா. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் தான். அது வந்து நான் இந்தியன் இருந்தாலும் நான் ஏதோ இந்தியன் சம்மந்தப்பட்ட நானும் அதுக்காக தான் பார்த்தேன் அந்த காலத்துல. பட் இட்ஸ் ஃபன் ஃபிலிம். நீங்க இது ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் a travel film, but then Captain Fantastic is something that I really love and suggest to a lot of people. ஆமா சூப்பரா இருக்கும் ஃபேண்டாஸ்டிக். இதுவும் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் யாரும் பண்ணாங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப 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 பிடிச்சிருச்சு சொல்லி அதுவும் ஒரு சரி. கால்மரம் கிட்ட பேசி. ஹண்ட் ஃபார் த வைல்டர் பீப்புளும் சரி, அது ரெண்டுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு. இன்னொன்னு சொல்லுங்க. ஹண்ட் ஃபார் ஹண்ட் ஃபார் த வைல்டர் பீப்புள் ஒரு நியூசிலாந்து ஃபிலிம், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா நியூசிலாந்துல எல்லாம் படம் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் வந்து வித்தியாசமா இருந்துச்சு போல. ஜியோகிராபியே ஒரு வித்தியாசமா அவங்களுக்கு இருக்கிற இருந்துச்சு. காசு வச்சு அவங்க எவ்வளவுதான் எடுப்பாங்க. அவங்களுக்கு இது எப்பயாவது படம் எடுத்தாலே பெரிய விஷயம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ரெண்டுத்துலயுமே வந்து ஆஸ்திரேலியானே ஒரு படம் இருக்கு, அது மொக்கையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தேன், ஞாபகம் இல்ல வந்து. அது இவன் ஹியூ ஜாக்மன் நிக்கோல் இருப்பா நினைக்கிறேன். இந்த படம் ஜாலியா இருக்கும். இன்னொரு படம் ஒண்ணு ஆஸ்கர் வாங்கிச்சு இல்ல, என்னமோ ஏதோ டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். அது பீஸ்ட்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் வைல்ட், பீஸ்ட்ஸ் ஆஃப் சதர்ன் வைல்ட். ஓகே, அது டிராவல் ஃபிலிமா இல்லைன்னா என்ன, அது சும்மா இமேஜினேஷனா? அது பாத்துருக்கீங்களா யாராவது? பீஸ்ட்ஸ் ஆஃப் சதர்ன் வைல்ட். சின்ன பையனோ பொண்ணோ ஏதோ யோசிச்சு ஆஸ்கர் டிசிஷன்லாம் ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன். pretty much we have covered. அதுக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த படம் பாருங்க, வேக் இன் ஃப்ரைட்னு ஒரு படம் இருக்கும். பட் தென் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான படம் பாக்குறது. பட் ஸ்டில் ஒரு காலத்துல ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணி பார்த்த படங்கள் அதெல்லாம். ஸோ வேக் இன் ஃப்ரைட்டுங்கிறது வந்து ஐ திங்க் a teacher will see we all when you say Australia you only talk about the east of Australia, right? But Perth and the middle of Australia வந்து it's very கஷ்டமான terrain to survive. and ஏதோ ஒரு டீச்சர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல போய் மாட்டின்றான். ஓகே, அந்த ட்ரெயின் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், 10 நாளைக்கு ஒரு வாட்டி வருதான் அந்த மாதிரி ஏதோ. அவனை வச்சு ஒரு வழியாக்கிடுவாங்க அங்க அந்த ஊர்ல. வெறுத்துருவான் அந்த சூரியன்லயும். அந்த அங்க இருக்கிற டைப் ஆஃப் பீப்புள் வெரி அக்ரெசிவ் பீப்புள், ஹண்ட்ஸ்மென். அது ரொம்ப கிளாசிக். அது ஏதோ கான்லாம் வந்து சொல்லி நான் தேடி பார்த்தேன். அது ஒரு மாதிரி பயமுறுத்துற டிராவல் ஃபிலிம். அதெல்லாம் ஆஸ்திரேலியா அந்த பக்கம் போகவே கூட நினைக்கிற படங்கள் அதெல்லாம். அண்ட் இந்த ஆக்டர் வேற என்ன ஃபேமஸ் படத்தை நடிச்சிருக்காரு? ஆக்டர் செம்மையா நடிக்கிறான். எந்த படத்துலையும் நான் பார்த்தது இல்லை. உங்க வாய்ஸ் நான் எந்த படத்துலையும் பார்த்தது இல்லை ஆக்சுவலா. என்ன சொன்னீங்க? நான் வந்து வேற எந்த படத்துலயும் அவரை பார்த்தது இல்லை. ஆனா செம்மையா பயங்கர ஆக்டர், சீசன்ட் ஆக்டர் மாதிரி இருந்துச்சு. நானும் எதுவும் ஃபேமஸான படத்துல எதுவும் தெரியல எனக்கு இந்த மாதிரி. இந்த படம் நான் பாத்திருக்கேன். நான் விக்கி பார்த்தேன். ஐ திங்க் ஆல்பா டாக்னு ஒரு படம் இருக்கு, அதை நான் பாத்திருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்த படம், இன்டு தி வேல்டுக்கு முன்னாடி வந்த படம். மில்க்ல இருந்திருக்கான் அந்த பையன். மில்க் நான் பாத்திருக்கேன். மில்க்ல போட்டிருக்கேன். அதான் எனக்கு என்னவா நடிச்சான்னு தெரியல. மில்க் ஷான் பண்ணாங்க. மில்க்கும் எக்ஸ்ட்ராடினரி படம் தான், செம்மையா இருக்கும். அந்த டைம்லயே அந்த 2007 to 2000 before 2010 நினைக்கிறேன். அந்த ஒரு 2-3 years வந்து பயங்கர படங்க வந்துச்சு. இவன் டாரண்டினோ படத்தை நடிச்சிருக்கான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்ல. நமக்கு தான் தெரியல. அதுல ஏகப்பட்ட கேரக்டர்ல அதுவும் எல்லாரும் அந்த ரியல் ஃபேஸ் மாதிரி இருக்காது, அதனாலதான் மாத்திருக்கோம். இதுல ஒண்ணு அந்த ஸ்டூடியோக்குள்ள இருந்திருப்பான், இல்ல வந்து இந்த அந்த ரெக்னெக் ஏரியாவா அந்த மெக்சிகன் ஹைப்பீஸ் ஏரியால இருந்திருப்பான். நம்ம யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இல்ல இவன் வந்து இந்த கேரக்டர் நினைக்கிறேன். அவளோட ஆளாட்டு வரும்ல, ஷாரன் டேட்டோட ஒரு கூடவே ஒருத்தர் இருப்பான்ல. ஓ ஓகே.
ஆக்சுவலா அந்த படம் அப்பீலே ஆகல. ஏன் இவ்வளவு பாராட்டினாங்கன்னு எனக்கு புரியல. தரந்தினா படம் தான் கொஞ்சம் ஓவர் பேரிங் ஆயிடும். என்னன்னு தெரியல. அந்த டூ கிரேட் ஹேண்டிலா இல்லைன்னா இல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி சபகேட் ஆயிருதாங்கிறது தெரியல. ரொம்ப வந்து அந்த மேக்கிங்லயே தான் கண்ணு இருக்கே நம்மளுக்கு தவிர ஃபீலே பண்ண முடிய மாட்டேங்குது தரந்தினா இல்ல படம். ஏன்னா அது அவன் ஜாலிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்ல. அவன் வந்து கதைக்குன்னு படம் இப்ப எடுக்கிறது இல்லையா. அவன் ஜாலிக்கு எடுக்கிறான். போறோம்பா எனக்கே போர் அடிக்குது ஏதோ அப்ப பொண்ணு எடுக்கிறேங்கிற மாதிரி. அந்த ஹேட்ஃபுல் எயிட்லாம் பார்க்கப்போ நான் என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா ஃப்ரேமு அந்த பின்னாடி என்ன நடக்குது அதுதான் என் கண்ணுக்கு தெரியல. அந்த கதையில ஒன்றவே முடிய மாட்டேங்குது. இல்ல அது வந்து பிலிமோட பிஆரும் ரொம்ப ஐ மீன் அது ஹாலிவுட்ல ஆரம்பிச்சதுதான். அது இப்ப எங்கேயும் வந்துருச்சு. நீ படம் வரதுக்கு முன்னாடி இதை நான் இங்கெல்லாம் எடுத்திருக்கோன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க வந்து இந்த லியோனார்டோ படம் ஒண்ணு ரெவனன்ட். ஆமா ஸோ ஆமா. நீ இந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடியே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சேன், நான் எங்க கிழிச்சேன்னு ஆஸ்டருக்கு ஆல்ரெடி பெயிட் பண்ணிருப்பாங்க அவங்க. ஸோ நான் ஐ மீன் ஐ ஸ்டில் ட்ரை டு டூ இட். நான் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்காம தான் நான் பார்ப்பேன். ரெண்டு இன்டர்வியூவும் பார்க்காம நான் பார்ப்பேன். தெரியும் இந்த படத்தை பார்க்க போறோம்னா எதுக்கு நம்ம ட்ரெய்லர் பார்க்கணும். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டே வித்வுட் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் வேர்ல்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹெட்லைன் உட்காந்துல மாட்டிடும். அது வந்து தந்திரா படம் வந்து ஆக்சுவலி ஹி ஹேஸ் தட் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் அஸ். அந்த ஆடியன்ஸ் அப்படி பிடிக்கிற அந்த ஒரு இது இருக்கு எவ்வளவு லாங் படமா இருந்தாலும். பட் அவன் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ற மாதிரி ஒரு ஒரு இதாவது எனக்கு இதுலயே கொஞ்சம் போயிடுச்சு. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்லயே போயிடுச்சு. அந்த படம் பார்த்தே வந்து மோர தரத்தினோம் அந்த 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 இதுலதான் ஆனதே தவிர. பட் அது வரைக்கும் வந்துச்சு இந்த கில்பில்லு டெத் ப்ரூஃப் கூட. கில்பில் வரைக்கும் வந்த படம்லாம் வந்து இந்த செமையா இருக்கும் இந்த ஃபீலு. அந்த இது இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பேஸ்டர்ஸ் ஐ ரியலி என்ஜாய். ஏன்னா எனக்கு அப்போ வந்து டாண்டினாங்கிற பேர் தெரியும். பட் எல்லா படமெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ சா இட் ஆன் செரின் நைட் ஷோ இங்க சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல. ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் மெமரிஸ் அது. இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ஸ் செரின்ல பார்த்தது. ஃபிலிம் மெமரிஸ்ல அது வந்து டாப் நாட்ச் மெமரி அது. சத்தியம்ல பொதுவா இங்கிலீஷ் படம் பார்த்தாலே ஒரு தனி ஃபீல் தான் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் புரியாது. ஐ மீன் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது அப்படியே புரியும்னு. சோ ஆனா சரி போய் தொலைவோம் அப்படி எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க. என் கசின்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனோம். அவுட் ஆஃப் நோ ரிடிகுலஸ்லி கிரேட். அந்த படத்துல பேசுறது சுத்தமா புரியாதுங்க. இங்கிலீஷ் மாதிரியா இருக்காது அது. இல்லையா அப்போ உனக்கு அந்த ஜோஸ்ல உனக்கு வந்து நீ டெசிஃபர் எல்லாம் பண்ண மாட்டேன் எல்லா டயலாகும். இட்ஸ் வைட் ஸ்கிரீன். இட்ஸ் லைக் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் யூ சீ இட் அட் ஹோம் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டு. உனக்கு இல்லைன்னா வந்து அந்த டயலாக் இன்ட்ரிகேட்டா புரியறதுதான் இம்பாசிபிள். ஆனா இந்த படம் ஃபுல்லாவே அது வந்து பிக்கஸ்ட் ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் 2000 பேஜ் ஸ்கிரிப்ட் போல. அப்ப அதுதான் ரொம்ப பேச்சா இருந்துச்சு. டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் பவுன் ஸ்கிரிப்ட் வந்து அதெல்லாம். I think we are good. We can wrap up, I think. Yeah, but thank you. Nice talking after a long time. So hope you will spend. அது அமையணும்டா. இன்னைக்கு எங்கேயும் வெளில போல, அதனால ஜஸ்ட் டப்புன்னு ஜாயின். நடுவுல மட்டும் கொஞ்சம் நேரமா வந்துட்டு பாருங்க. ஏதாவது நான் வந்து வரணும்னா டப்புக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. I will try to squeeze in at least. So next week we will be discussing Telugu film Mahanadi. It's been long pending. Mahanadi இவங்க படம், கீர்த்தி சுரேஷ் படம். Yes, yeah. So let's see you guys all next week. But one point that I can probably say is record பண்றதுனால that's why I stopped going on Twitter or even the circles also. Because you can be misquoted super easy. நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. But still I generally hate going on anything which is recorded. Okay. So that is one reason also which I generally prevents me from joining anything. நான் போஸ்டே பண்றது விட்டுட்டேன். Because it's very you can be misquoted super easily. And எதுக்கு நமக்கு அவ்வளவு டைம் இல்ல. நம்ம வந்து இல்ல நான் சரியா தான் சொன்னேன் இப்படிதான் சொல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. அதனால I stay quiet. We are okay, willing to take that risk. எனக்கு வந்து ஐயோ வேணாண்டா இருக்கிற குழப்பம் போறேன்டான்னு விட்டுருவேன். Okay then. Yeah. Cool. Take care then. See you guys. Bye. Bye.